இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மெகா மெரிடியன்னா என்னன்னு தியரி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ சொன்னாங்க அப்படின்னா லெஃப்ட் எது ரைட் எதுன்னு பிரிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா? நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா அந்த 10 எலமெண்ட்ஸ்ல எந்த எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம். அதுவும் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அதை டோன் பண்ணுமா செடேட் பண்ணுமாங்கிறதையும் நம்ம கெஸ் பண்ணோம். ஒரு 5 புரோட்டோகால் பார்த்தோம். இது வரைக்கும் நமக்கு கிளியரா இருக்குது. ஓகேங்களா? அந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலன்னா அதை வந்து எந்த இடத்துல பிளாட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா? அதை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பிளாட் பண்ண மாட்டோம். அதை இப்போ முதல்ல நம்ம இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல பிளாட்டிங் பண்ணி பார்க்கலாம், இல்ல நீங்க பிளாட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்ப இன்னைக்கு வந்து என்னன்னா ஓகே, முதல்ல அந்த 10 எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? யாருமே அந்த ஆயுர்வேதிக் அக்குப்ரெஷர் திறக்காதீங்க இப்போதைக்கு. அந்த 10 எலிமெண்ட் வந்து 0 to 9 நமக்கு தெரியும். 9க்கு ஒரு நாள் கதை சொன்னேன். 0 நமக்கு தெரியும் ஏற்கனவே. இது ரெண்டும் வந்து கீழே 0 வச்சுக்கலாம், மேல 9 வச்சுக்கலாம். கீழே வந்து 1 2 3 4 அப்படியே ஏறிட்டு போகுது. இப்போ இப்போ ஒவ்வொரு நம்பரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு அனாலஜி சொல்றேன். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ 1னா 0னா என்ன? தம் நம்ம சொன்னோம். டார்க் ஸ்பேஸ் இல்லையா? 0னாலே டார்க்கா இருக்கு, அப்ப டார்க் ஸ்பேஸ். ஓகே. இப்ப 9ங்கிறது டாப் ஸ்பேஸ் மேல, அது நம்ம சோல் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. கிளியர். இதுக்கப்புறமா வந்து 1 வருது. 1ங்கிறது என்னன்னா ஆகாஷ். அதுதான் இருக்குல்ல ஒயிட் ஸ்பேஸ். அதுக்கப்புறமா நமக்கு ஒயிட் ஸ்பேஸ் ஆகாஷ். அப்போ 1ங்கிறது ஆகாஷ் வச்சுக்கோங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ராக்கெட் 1 மாதிரி தான் இருக்கும். ஸ்வைன்னு ஆகாஷ் தான் மேல போகும். அப்ப நம்பர் 1ங்கிறது ஆகாஷ். ஓகேங்களா? நீங்க ராக்கெட் மாதிரி கூட மைண்ட்ல அப்படியே அப்படியே யோசிச்சு கற்பனை பண்ணிக்கோங்க. 1னா அந்த 1 மாதிரி தெரியக்கூடாது, ராக்கெட் மாதிரி தான் தெரியணும். அப்ப அது ஆகாஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்பர் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 2ங்கிறது வந்து வாயு. ஓகேங்களா? வாயுக்கு வந்து எத்தனை நாஸ்ட்ரில்ல நம்ம பண்றோம் அந்த வாயுவை பிரீத்திங் பண்றோம்? ரைட் லெஃப்ட் 2. அப்ப நம்பர் 2ங்கிறது வாயு அப்படின்னு நம்ம மறக்கக்கூடாது. ஓகே. அப்புறம் நம்பர் 3க்கு போலாம். நம்பர் 3ங்கிறது வந்து அக்னி. அக்னி வந்து எந்த ஷேப்ல எரியுது? ரெட். ட்ரையாங்கிள் ரெட் ஷேப்ல அண்ட் தான் எரியும். ட்ரையாங்கிள் ஷேப்ல எரியும். திலகம் மாதிரி எரியும். அப்ப அதுக்கு 3 கார்னர்ஸ் இருக்கு. அப்ப நம்பர் 3ய பார்த்தா அது அக்னி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்பர் 4. நம்பர் 4க்கு வந்து ஒரு வாட்டர் டேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கார்னர்ஸ் இருக்கு வாட்டர் டேங்க். அதனால நம்பர் 4ங்கிறது நமக்கு என்ன? வாட்டர், ஜல். ஓகே தானே? இது வரைக்கும் ஓகே தானே? நம்பர் 5 அப்படிங்கிறது வந்து சென்டர்ல வர ஒரு நம்பர் மாதிரி இருக்கு. இப்போ 5 ஃபிங்கர்ஸ் வச்சு நம்ம கிரவுண்ட டச் பண்றோம். அப்ப 5ங்கிறது வந்து பிருத்திவி, கிரவுண்டிங் அப்படின்னு ஞாபகம். இதுக்கப்புறம் நான் வந்து யாரையாவது கால் அவுட் பண்ணி கேட்பேன், ஒரு சின்ன ரிகலெக்ட்காக. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து 5 வரைக்கும் சொல்லியிருக்கேன். 6ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல மாட்டேன். நீங்களே அது என்ன எலமெண்ட்னு சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து என்ன பாக்குறோம்? எது எது பண்ணனாலும் திதி, ஓரை, நாலு கிரகணம் இதெல்லாம் பார்ப்போம். பண்ணலாம். கரெக்டா? அது பாக்குறதுக்கு வந்து பேஸ் என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா, சூரிய உதயம் தான் நம்ம பேஸ். உதயத்துலதான் அந்த கணக்கு ஆரம்பிப்பாங்க. கரெக்டுங்களா? சனி ஓரை, சுக்கிர ஓரை எல்லாம் அப்படியே ஆரம்பம். அப்போ எத்தனை மணிக்கு அதை நம்ம பாக்குறோம்னா 6 மணிக்கு பாக்குறோம். அப்ப இந்த 6ங்கிறது என்னவா இருக்கும்? கால் கால் காலம். கரெக்ட், கால். அப்ப 6 பார்த்தா கால், காலுடைய எலிமெண்ட் அது. ஓகேங்களா? அடுத்து நம்பர் 7க்கு ரெயின்போ. ஓகேங்களா? கலர்ஸ். 7 கலர்ஸ். ரெயின்போ வந்து எத்தனை திசைகள்ல இருக்கு? ரெயின்போ திசை எனக்கு 8 திசை. அதோ ஒரு முறை யாரோ 8 திசையில ஏதோ கலர் கலர் தெரப்பில இதுல சொன்ன மாதிரி ஞாபகம்மா. அப்போ எல்லா திசையிலயும் திசைகள் இருக்கு வந்துட்டு ரெயின்போ. திசைகள் வந்துட்டு 8ன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சார் வந்துட்டு ஒரு முறை சொன்னாரு திசைகளுக்கு 8 ஏதோ சொன்னாரு. ஓகே. ஆனா அப்ப ரெயின்போ சரி. வந்து 7 கலர்ஸ் தானே. இது எப்படி நம்ம ஆமா, கனெக்ட் பண்றது? 7ங்கிறது ரெயின்போ கலர்ஸ். அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, அது ஒரு ஒளி. அதுக்கு டைரக்ஷன் ம். கிடையாது. அப்போ 7ங்கிறது வந்து டைரக்ஷன், திஷா. 7 ரெயின்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அது திஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ம்.
அப்புறம் நம்பர் 8ங்கிறத வந்து அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா இன்ஃபைனைட் மாதிரி தெரியும், அளவே இல்லாதது. மனம் வந்து அளவே இல்லாம யோசிக்குது, நோ லிமிட். அப்ப 8 இஸ் மைண்ட். ஓகேங்களா? 9 ஆத்மா நமக்கு தெரியும். ஓகே, இப்போ அவங்கவுங்க ஸ்டைல்ல ஒன்று ரிமெம்பர் பண்ணி வச்சிருப்பீங்க, அதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. என்னோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வரைக்கும் இல்லைங்கிறவங்க என் கூட டிராவல் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து ஒரு ஒன்னு கேட்கறேன், ஒன்னு சொல்லிடுங்க. கலா மேம் நீங்க சொல்லுங்க, ஜீரோனா என்ன வரும்? தமஸ். ஓகே, ரங்கா ஒண்ணும் மேம் இல்ல. நீங்க சொல்லுங்க, 2னா என்ன வரும்? இல்ல நான் இடையில இல்ல, அதனால வேற யாராவது கேளு. சரி, தேவிகா மேம் 2னா என்ன வரும்? வாயு. ஓகே, மஞ்சுளா மேம் 4. வாட்டர் டேங்க் வச்சுக்க சொன்னோம், அதுல 4 கார்னர்ஸ் இருக்கு, அதனால 4ங்கிற நம்பர். சந்திரலேகா மேம் 6. காலம். ஓகே, ஜெயப்பிரியா மேம் 8. காலம் 6 மணிக்கு ஓரை. கரெக்ட் கரெக்ட் மேம், சொன்னது டைரக்டா போறேன். ஓகே, ஜெயப்பிரியா மேம் பேச முடியுமா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியலையே. மண் மேம். மண். ஓகே, மண்ணா மனம் சொல்றாங்க. அப்புறம் ரங்கா மேம் வந்து 1. 1 வாயு. இல்லையே, ஆகாஷ். சரி ஓகே. 3 யாராவது சொல்லுங்க, யாராவது விட்டுட்டேனா? ஃபயர் 3. 3 ஃபயர். அக்னி. 5 கரெக்ட். 5 பிருத்வி. பிருத்வி. 7 தீஷா. ரெயின்போக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 ஆத்மா. ஓகே. அப்போ ஒரு புரோட்டோகால பார்த்தோம்னா 3 4 செடேட் அப்படின்னா அவங்க எதை பண்றாங்க? அக்னியும் ஜல்லியும் 3 4 ரெண்டுத்துமே குறைக்க முடியுமா ஒரே டைம்ல? 3 4 அதை நம்ம இனிமே பார்க்கலாம். அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது என்ன அப்படின்னா என்ன உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அப்போ ஒரு நம்பரை பார்த்தோன்னே அது என்ன பண்றாங்க, வெறும் 3 4 மைண்ட்ல இல்லாம வாட்டரையும் ஃபயரையும் செடேட் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இது ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இப்ப மெரிடியன்ஸ்ல வந்து 09 பிளேஸ்மெண்ட் இப்ப 2வது பாயிண்ட்ல இருக்கும். 09 பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கும்னா, 0ங்கிறது வந்து இன்சைட்னு எடுத்துக்கோங்க. இன்சைட் அப்படின்னா உள்ளுக்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம், இங்கான் படி இன்னும் எடுத்துக்கலாம். ஓகே, 9ங்கிறது வந்து அவுட் சைடு வெளிப்புறமா இருக்குன்னு எடுத்துக்கலாம், யாங்னு எடுத்துக்கலாம். ஓகே, இல்ல மேல டாப்னு எடுத்துக்கலாம். அப்போ 0ங்கிறது வந்து கீழே இருக்கும், 9ங்கிறது மேல இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கையில ஒரு மெரிடியன் பாக்குறீங்க அப்படின்னா உங்க உள் பக்கம் எது? இந்த பக்கம் தான் உள் பக்கம் இல்லையா? அப்போ இப்படி பார்க்கும்போது கீழே 0 இருக்கும், மேல 9 இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஒரு விரல்ல நான் பாக்குறேன் அப்படின்னா விரல்ல எனக்கு எது உள் பக்கம்? இந்த ஒயிட் சைடு. இங்க 0 இருக்கும், அந்த பக்கம் 9 இருக்கும். ஓகே, யாங் வந்துட்டு 9, இன்ன வந்துட்டு 0. இப்போ நான் சொல்றது எல்லாமே நார்மல் ஃப்ளோ. ஆப்போசிட்ங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் எத்தனை வேரியேஷன் சொல்லியிருக்கேன் 09க்கு? இப்படி பாக்குற பிளாட் வேரியேஷன் ஒன்னு சொன்னேன், இந்த வேரியேஷன் ஒன்னு சொல்லியிருக்கேன், 2 வேரியேஷன் சொல்லியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 09 பார்க்க தெரியும். கரெக்டா? சரி, இப்போ அடுத்து இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கீழே மேலன்னு ஒண்ணு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சைடா பேக் சைடா சொன்னீங்க. ஆமா, 2 இல்ல? ஆமா. அப் டு டவுன், மேல கீழ ஒன்னு சொன்னாங்களா? அப் டு டவுன். இப்போ 09 பிளேஸ்மென்ட் அவுட் சைடு. ஆமா, அதை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம உள் பக்கம் பாடி உள் பக்கமா வருது, வெளிப்பக்கமா போகுது, எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 09 பிளேஸ்மெண்ட்டை எப்படி திருப்பி பார்த்தாலும் நம்ம சொல்ல தெரியும் இல்லையா? இப்போ அடுத்து ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு மாடல் சொல்லித்தரேன். அது பேர் லோகேஸ்வரி மாடல், நானே பேர் வச்சிருக்கேன். சரியா? ஏன்னா நான் தான் சொல்லித்தரேன், அதனால என் பேர் தான் வைப்பேன். சரியா? என்ன அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்சல வாத பித்த கபம், இது வந்து 3வது ஸ்டடிஸ் உள்ள வரும். அதை வந்து இப்ப ஆயுர்வேதிக் கூட நம்ம புரிஞ்சுக்க போறோம். எப்படி இந்த வாத பித்த கபம் உள்ள வந்திருக்கு, என்ட்ரா இருக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அது எந்த மாடல்ல புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 2 லைன் போட்டுக்கிறீங்க கீழே. ஃபர்ஸ்ட் வாதம், ஓகே, அப்புறம் பித்தம், அப்புறம் கபம், இப்படி வரும். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் கீழே வாதம் இருக்கும், ஓகே,
மேல் டாப் லைன்ல வந்து பித்தம் இருக்கும். ஓகே, பித்தத்தை ஒட்டின மாதிரி கபம் லைன் ஒன்று வரும். இது நான் ஏன் யோகேஸ்வரி மாடல் சொல்லணும்னா எல் எல்னு வரும். இது எல் மாதிரி இருக்கும், கீழேயும் பாத்தீங்கன்னா கரெக்டா எல் எல்னு வரும், அதனால அப்படி சொன்னேன். ஓகே, இப்போ ஆயுர்வேதிக் அக்கு பிரஷருக்குள்ள நம்ம படிச்ச வாத பித்த கப்பத்தை கொண்டு வந்துட்டேன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல இது. இப்போ வாதம்னா என்ன காம்பினேஷன் நமக்கு யாரா சொல்லுங்க அது. அகாயம் பிளஸ் வாயு. வாயு, கரெக்ட். அப்ப என்னென்ன எலிமெண்ட் வந்து இதுல ஆகுது, கம்பைன் ஆகுது, நம்பர் சொல்லுங்க. 1 and 2 numbers. ஓகே, 1 and 2 1 and 2 சேர்ந்துருச்சுன்னா அது இட் இஸ் கால்ட் வாதம். வாதம். இப்போ நெக்ஸ்ட் பித்தம்க்கு என்னென்ன காம்பினேஷன் வரும் நமக்கு? நெருப்பு, நிறைய சொல்லிட்டு யாருன்னா சொல்லுங்க, யாருன்னா சொல்லுங்க. நெருப்பு, நீர் வரும் அக்னி நினைக்கிறேன். அஞ்சல். அக்னி அஞ்சல். அப்ப 3 and 4 சேர்ந்துருச்சுன்னா இட் மீன்ஸ் 3 plus 4. இட் மீன்ஸ் பித்தம். Sedation பித்தா. பித்தம். பித்தா. when sir says 3 4 sedate அப்படின்னா பித்தம் வந்து பித்தாவை sedate பண்ணு அப்படின்னா அவர் மீன் பண்றாரு அந்த இடத்துல. 3 4 5 இன்னொன்னு கூட சேர்த்துக்கு வரலாமா? 5 கூட சொல்லுவாரு. இல்ல சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இதுக்கு அடுத்து வந்து கபம் வரும். கபம் வந்து என்ன நம்பர் வரும் நமக்கு அப்போ? நீரு மண்ணு. பிருத்வி ஜல். நீரு மண்ணு தானே? ஆமா, கரெக்ட். அப்போ 4 and 5 4 and 5 சேர்ந்ததுன்னா கபம். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிருச்சு. இது வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து வந்து உங்ககிட்ட ஒரு புக் இருக்குதுல்ல, இந்த புக் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு புக் எடுங்க. இதுல வந்து இந்த டயக்ராம் இருக்கு. இப்ப இந்த டயக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா இதை வச்சு ஓட்ட போறோம். அந்த புக் தேடி என்ன புக் பேரு சொல்லுப்பா. அதாவது இந்த பிக்சர் இருக்கிற புக் எடுத்துக்கோங்கப்பா. பேரை சொல்லி தேடி எடுத்துட்டு வந்துடுறோம். பேரா? ஆயுர்வேதிக் அக்கு பிரஷர் எல்லாத்துலயுமே இந்த பிக்சர் தான் இருக்கு. The treatment handbook volume 1. எடுத்தாச்சு. தூக்கம் வந்ததுன்னா சொல்லுங்கப்பா, தண்ணி இனி குடிங்க, டைவர்ட் பண்ணிட்டு எடுப்போம். தூக்கம் எல்லாம் இல்ல, தண்ணி வேணும்னா வெயில் இல்ல, அதனால தாகம் எடுக்குது. அவ்வளவுதான். சரி சரி. புக் 1 வால்யூம் 1 எடுத்துட்டோமா? இப்ப இந்த புக்ல வந்து என்னென்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப இந்த கிளாஸ் பூராமே இதைத்தான் சொல்ல போறேன், இதை பத்தி மட்டும் தான் பேச போறேன். இதை பார்த்து ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா இத்தனை நாள் ஏதாவது? எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு லோகேஷ். சொல்லுங்க மேம். இந்த 1 2 வந்து zigzag தானே வச்சிருக்காங்க. 1 2 3 சாரி 3 4 ஓகேயா? அதே வரிசையா வைக்காம இப்படி வச்சிருக்காங்க. இது ரொம்ப நாளா எனக்கு கேட்கணும்னு. அதுக்கான ஆன்சர் இல்ல, இப்ப நம்மளுக்கு 0 1 தமஸ் ஆகாஷ். அதாவது இதுக்கு நான் ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கேன், நான் சொல்றேன். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல. பஞ்சபூத அடிப்படையில அப்படி சீக்வென்ஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்களோ? அப்படி இல்ல. இது நான் ஒரு மாதிரி யோசிச்சிருக்கேன். அந்த பாட்டுக்கு நான் உங்களுக்கு வரேன். ஆனா கரெக்டான்னு தெரியல. இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆகாயக்கு அடுத்து வாயு, வாயுக்கு அடுத்து நெருப்பு, நெருப்புக்கு அடுத்து நீர், அப்படிதானே இருக்கு. அந்த கீழே உள்ள flow அப்படி வந்துரும். கரெக்டா? அதுதான் அந்த விரல் வந்து இட் இஸ் தட் ஃபவுண்ட் அவுட். இந்த விரல்ல இது இருக்கு. அப்ப அந்த 1 2 அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்ட்டு. இத வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, அப்படின்னா இது ஒரு ஹியூமன் பாடியா தான் பார்த்தேன். ஓகே, இது ஆக்சுவலி ஒரு ஹியூமன் பாடி. கீழே வந்து உருவாக்கம் நமக்கு இருக்கு. 0ங்கிறது வந்து கிரியேஷன், மேல 9ங்கிறது வந்து ஆத்மா சோல்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க 1 2ங்கிறது வந்து நமக்கு வாதம். ஓகே, அதாவது நமக்கு வாதனம் எல்லாமே இடுப்புக்கு கீழே தான் நமக்கு நடக்குது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 4ன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் 3 4ங்கிறது என்னது? பித்தா லைன் வந்து எங்க இருக்கோ நம்மளோட வயிற்று பகுதியில இருந்து வரும். செஸ்டுக்கு கீழே இருந்து கீழே வரைக்கும் நமக்கு வயிற்று பகுதியில வரும். இது ஏன் லைன் ரொம்ப லாங்கா இருக்குன்னா நம்ம குடலும் ரொம்ப லாங்கா இருக்கு, அதனாலதான் இந்த லைனும் லாங்கா இருக்கு. இவ்வளவு மீட்டர்ஸ் இல்ல, அதனால இப்படி அப்படி ஒண்ணு. இதுக்கு மேல என்ன ஆச்சுன்னா நமக்கு லங்ஸ் வந்துருது. அதுதான் நம்ம கபம்னு சொல்றோம். அந்த ஏரியாவும் ரொம்ப கம்மி. அதனாலதான் 3 and 4 4 and 5 has a very short line மேல இருக்கு. ஓகே, அதாவது இப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இது கரெக்டா எனக்கு தெரியாது. இப்படி எடுத்துக்கிட்டேன் நான்.
ஆகாயம், ஆகாயத்துல வாயு, வாயுவுக்கு நெருப்பு. இந்த சைக்கிள் ஞாபகம் வச்சு. ம். நீங்க அது இது அது மாறுது மேம். இதுக்கும் ஆகாயம், அவங்களுக்கும் wood, மாறுது. ம். இல்ல நீங்க wood, முதல்ல இருங்க ஒருத்தர் சொல்லிட்டோம். லோகேஸ்வர் நீங்க சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம வேற திங்க் பண்ணலாம். ஆமா. அது சொல்லுங்க. அது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் பொறுத்து. நான் இதை வந்து அப்படிதான் நான் பார்த்தேன். ஏன்னா இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இது மேல உள்ளது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. மைண்ட், டைரக்ஷன், சீசன் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இதெல்லாம் என்விரான்மெண்டோட கண்ட்ரோல். அதனால இது மேல போயிடுச்சு. நமக்குள்ளதெல்லாம் கீழே இருக்கு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே தானா? லோகேஸ்வரி அந்த ஆகாயம் வாயுவுக்கு என்ன சொன்னனே 1 and 2? 1 2ங்கிறது வாதம் மேம். அதான் அந்த வாதத்துக்கு என்ன சொன்ன ஆக்சுவலா? வாதத்துக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நமக்கு வாத நோய் எல்லாமே இடுப்புக்கு கீழே தான் நமக்கு வரும். முட்டி வலி, கால் வலி இதெல்லாம் வாத நோய்கள். அதனால கீழே இருக்கு, கீழ் லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஓகே தானா? சரி. இப்போ வந்து இத வந்து இதுல வந்து நம்ம நம்பர் தெரியும். நமக்கு 0 போட்டுருவீங்க, 9 போட்டுருவீங்க. உங்க நோட்ல கூட வரைஞ்சிக்கலாம். 0 போட்டுருவீங்க, 9 போட்டுருவீங்க. இப்ப அடுத்து வந்து 1 2 சொல்லியாச்சா? ஒரு நிமிஷம். இப்ப நான் வந்து நேமிங்கும் சொல்லிட்டோம். எந்தெந்த நேம் நமக்கு இப்ப தெரியும். ஓகே. அடுத்து வந்து இதுல வந்து எல் மாடல் ஏன் நான் சொன்னேன் மெயினா அப்படின்னா, இங்க பாருங்க. இது வந்து வாதமா? 1 2 வாதமா? ஓகே. அதுக்கப்புறம் 2ல இருந்து 3 போதா? அது எல் மாதிரி இருக்குதா? அதனால அது ஒரு எல் ஆச்சு. 1 2 3 இது மூணுத்தையும் சேர்த்தா ஒரு எல் வருது. ஓகே. அதுக்கப்புறம் அப்புறம் 3 4ங்கிறது பித்தாவா? ஓகே. 4க்கு மேல ஒரு கோடு போட்டா 5 வந்துருது. 4 5ம் கபமா? அப்போ வாத பித்த கபம் மூணுமே வந்து இந்த 2 எல்லுக்குள்ளேயே அடங்கிருது. ஓகே. அதனால இந்த எல்லை வந்து மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த டயக்ராம்ல இப்ப நீங்க 1 2 3 4 5 மறக்க மாட்டீங்கல்ல? கீழே வாதம் இருக்கு, மேல பித்தா இருக்கு, அதுக்கு மேல கபம் போகுது. ஓகே. இப்ப 1 2 3 4 5 போட்டுருவீங்க. அதுக்கு அடுத்து இப்போ இத வந்து ஒரு டிவிஷனா போடலாமா? இந்த இந்த சர்க்கிள பாதியா பிரிக்கலாமா? கரெக்டா? பாதினா எதை சொல்றேன்? 0ல இருந்து 4 வரைக்கும் ஒரு செக்ஷனா? அதாவது மெட்டாபிசிக்ஸ் பிசிக்ஸ் பிரிக்கலாம் சொல்றியா? பிசிக்கல் மெட்டாபிசிக்கல்னு அது பிரிச்சுக்கலாம். ஆமா, பிரிச்சுக்கலாம். 0 to 4ங்கிறது வந்து ஒரு செக்ஷன் கீழ் பகுதியில போயிடுது. 5 to 9 மேல் பகுதியில போயிடுது. கரெக்டா? ஆனா இந்த கீழையும் இந்த பிசிக்கலையும் மெட்டாபிசிக்கலையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் எது இந்த டயக்ராம்ல? 5, அதாவது கபநாடி. ஓகே. இதுதான் வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஸ்டேட்டையும் மெட்டாபிசிக்கல் ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து 5. ஓகே. இந்த 5 எங்க வச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா தம் சைடு வச்சிருக்கிறாங்க. தம் சைடு, தம்பு பக்கம் தான் எப்பவுமே 5 இருக்கும். எப்பவுமே சுண்டு வரல் பக்கம் 5 போகாது. ஓகே. 0 சொல்லிட்டேன், 9 சொல்லிட்டேன். இப்போ 5 நான் என்ன சொல்லிருக்கேன்? இட் இஸ் a connecting point. இந்த பாயிண்ட் எனக்கு புரியல. தம் சைடு தான் 5 போகும் சொல்லுது. தம் சைடு அப்படின்னா 5 வந்து நம்பர் இதானே? 5 இதான் நம்பர். ஆமா. பிளாட்டிங் இப்ப நீங்க மெகா மெரிடியன் எடுக்கிறீங்கன்னா 5 எப்பவுமே இந்த பக்கம் தான் வரும். ஆமா. அதே மாதிரி இந்த எந்த ஃபிங்கர்ல நீங்க இந்த ஜாயிண்ட்ல பாயிண்ட் எடுத்தாலும் சரி, எங்க பாயிண்ட் எடுத்தாலும் சரி, 5ங்கிறது இந்த பக்கமா டுவர்ட்ஸ்ல தான் இருக்கும். இந்த பக்கம் குழப்பிக்க கூடாது. அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா இது கனெக்டிங் பாயிண்ட், கபநாடி பாயிண்ட். ஓகே. இப்போ இந்த கபநாடி பாயிண்ட் வந்து இன்னொரு விஷயமா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். வை வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஒரு விரல்ல வந்து 3 ஜாயிண்ட் இருக்கு நமக்கு. ஓகே. வாத ஜாயிண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல வெட்டுப்பட்டுருச்சுன்னா கூட நமக்கு 2 ஜாயிண்ட் இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. பித்தா ஜாயிண்ட்ல வெட்டுப்பட்டுருச்சுன்னா வெறும் கப ஜாயிண்ட் இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனா கப ஜாயிண்ட் வெட்டுப்பட்டுருச்சுன்னா நோ ஜாயிண்ட், யூ கேனாட் ட்ரீட். அப்போ அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கப ஜாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஸ்டேட்டையும் கனெக்ட் பண்றது கப ஜாயிண்ட். ஓகே. அதனாலதான் இந்த 5 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 5 4ங்கிறது கபா ஜாயிண்ட். கனெக்டிங்லயே அந்த டயக்ராம்ல காட்டியிருக்காங்க. ஓகே தானே? அதாவது நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்ல? இப்ப பாடிய வந்துட்டு நம்ம 3ஆ பிரிக்கும் போது கபம் தானே தலை. ஆமா.
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா உடலுக்கு எடுத்துக்கலாம். சிரசே பிரதானம் பண்ற மாதிரி ஆ, நம்ம 3ஆ பிரிச்சு பண்ண பாடிய. ஆமா கீழே இருக்கிறது இது, அதுக்கப்புறம் நடுவுல பித்தம், மேல தானே நம்மளுக்கு கபம். ஆமா கரெக்ட். அதனால கூட அது இம்பார்ட்டன்ட் அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம. ம் ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 0, 9 கண்டுபிடிச்சிருவீங்களா? எப்படி காட்டினாலும் கண்டுபிடிச்சிருவீங்க உங்க அது 2 கையை. கட்ட விரல் தானே. 0, 9 ம் ம் அதான் நம்ம ஃப்ரண்ட் டு பேக். ஃபிங்கர்ஸ்ல வரும்போது. ஃபிங்கர்னாலும் சரி, கைனாலும் சரி, இன்சைட் ஓகே, அவுட் நீ சைடு. வந்துட்டு மெகா மெரிடியன் சொல்றியா? ஓகே. ஆமா மெகா மெரிடியனாலும் சரி, ஜாயிண்ட்னாலும் சரி, ஃப்ளோனா எதுனாலும் இதுதான் ரூல் நமக்கு. ஓகே. இப்போ 5 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவீங்களா? விரல் தம்பு பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் 5 பாயிண்ட், அவ்வளவுதான். ஓகே. இப்போ தம்பு பக்கம் 5 பாயிண்ட் அப்படின்னா 4 எந்த பக்கம் இருக்கும்? ஆப்போசிட். இல்லையே, 5க்கு பக்கத்துலயே தானே 4 இருக்கு. ஓகே. அப்ப இது ஏன்னா பக்கத்துலயே வரும். பக்கத்திலே வந்துரும், பக்கத்திலே வந்துரும். ஓகே, பக்கத்திலே வரும். எங்க வரும் 4? எங்க இருக்கு டயக்ராம்ல? நெக்ஸ்ட் டு 5. நெக்ஸ்ட் டு 5, இமீடியட் டு 5. அப்புறம் இன்சைட்ல இருக்கு, யாங் சைடுல இல்ல, இன்சைட்ல இருக்கு. அப்ப இந்த பக்கமே போட்டுருங்க. எக்ஸலண்ட், அவ்வளவுதான், பிடிச்சிட்டாங்க மேம். ஓகே. இப்ப மெகா மெரிடியன்ல பாத்தீங்கன்னாலும் அதே ரூல் தான். இப்ப ரங்கா மேம் ஜாயின்ஸ்ல பாக்குறாங்க, ஜாயின்ஸ்ல பார்த்தாலும் சேம் ரூல் தான். டுவர்ட்ஸ் தம்பு தான் எப்பவுமே போர்ஜன். ஈஸியா இருக்குல்ல கத்துக்கிறதுக்கு. இல்ல, இப்ப நம்ம எல்லாத்துலயுமே நம்ம பாக்கணும். இப்ப மெகா மெரிடியன்ல நம்ம ட்ரெயின் ஆகுறோம், பாயிண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் ஆகுறோம். எப்படினாலும் பாத்துக்கலாம் நீங்க. ஓகே. அப்ப 5, 4 பக்கத்துல வருது. டுவர்ட்ஸ் தம்பு தான் எப்பவுமே வாட்டர் இருக்குது. 4 இப்ப 5ம் பார்க்க தெரியும், 4ம் பார்க்க தெரியும். ஓகே. இப்ப அடுத்து வந்து இப்ப வந்து 0 இங்க பார்த்தோம். அதுக்கு ஒரு செகண்ட் நான் ஒரு கால் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? எல்லாம் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது. புரிச்சிங்களா மேம்? ரங்கா மேம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கப்பா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியா? இந்த கிளாஸ்ல எங்களுக்கு ஒரு இது சொல்லி கொடுத்தாங்க சார். ஓகே, அது மாதிரி நடுவுல ஒரு இது ஒரு ஆக்சஸ் மாதிரி போட்டுட்டு அது ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் வரும். அது இதெல்லாம் ஒரு கையில வரும், அதெல்லாம் ஒரு கையில வரும் அப்படின்னு காமிச்சு விட்டாங்க. இது எந்த கிளாஸ்ல சொன்னது மேம்? ஓ ஆமா, நீங்க ஆஸ்பிஎஸ் போயிட்டீங்கல்ல, நான் தெரியாம இது எழுதுறேன் சப்ஜெக்ட். இல்ல, எதுவா இருந்தாலும் திருப்பியும் சொல்லும் போது ரொம்ப ஒருத்தர் நம்ம இன்னும் ரிவிஷன் தானே. ஓகே ஓகே. லோகேஸ்வரி, நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணவே இல்லை. அவங்க அட்டென்ட் பண்ணல, மீதி நாங்கெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணான்னு தான் பேரு, அட்டென்ட் பண்ணாமே சுத்திட்டு இருக்கேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இருக்கும் என்னோடது. சரி, பரவாயில்ல, பாத்துக்கலாம், விடுங்க. இப்ப வந்துட்டு இப்ப 5ன்றது இப்ப எனக்கு இப்ப இன்சைடு வருது அந்த டவுட்ல திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு எனக்கு இப்ப வந்துட்டு 0 இங்க. ஓகேவா? 9 கலா மேம், அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். இவங்க பிரியா மேம் கேட்டாங்க, நாடின்னு சொல்றீங்களே ஏன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நாடின்லாம் எனக்கு தெரியாது மேம். நான் வந்து பழகும் போதே வாதா பித்தா பாக்குறப்ப வாத நாடி கபடாடின்னு சொல்லி பழகிட்டேன். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ரிலேட்டிங் டு நாடி டைரக்ட்லி. இப்ப நம்மளுக்கு இப்ப இது 0, இது 9 இல்லையா? இப்ப வந்துட்டு இங்க இருந்து இது வந்துட்டு இப்ப நான் மெகா மெரிடியன் சொல்றேன். ஓகேவா? இப்ப 1 வந்துட்டு சுண்டு விரல் பக்கம் தானே போவோம். இது நான் சொல்ல வந்தேன். அதான் ஒரு நம்பரா ஈஸியா போட்டுட்டே வந்தேன். நான் இதை சொல்றேன். இப்ப 1 இப்ப 5 அப்படி பார்க்கும்போது இந்த கட்டை விரலுக்கு நேரா வருமா? ஓகே, நான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள ரங்கா மேம் போயிட்டாங்க, நிறுத்திட்டேன். நான் இப்ப கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அது 0, 9 ஈஸி சொல்லியாச்சு, 5 சொல்லியாச்சு, 4 சொல்லியாச்சு. அடுத்த நம்பரை சொல்றேன். இப்ப 0க்கு அடுத்து 1, இதுக்கு அடுத்து எங்க போறதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஸ்ட்ரைட்டா கட்டை விரல் பக்கம் போயிட வேண்டியதான். ஓகே. அப்ப 1 வந்து எப்பவுமே எங்க வரும்? கட்டை விரல் பக்கம் வரும். அப்ப 2ங்கிறது எந்த பக்கம் வரும்? நேரா பக்கத்திலேயே வரும், பக்கத்திலேயே வரும். 0க்கு பக்கத்திலேயே வரும். அப்போ நம்ம கையிலேயே டுவர்ட்ஸ் ஸ்மால் ஃபிங்கர். அப்ப 2 போயிடுது. அப்போ இந்த சின்ன லைன் தான் நமக்கு வாதம். ஓகே. இப்ப நீங்க பாக்குறப்ப எப்படி பாக்கணும்னா
நான் ஒன்ன இப்படிங்க போட்டுட்டேன். நம்ம கேட்போம்ல பாத்ரூம் சரி, போறேன். ஓகே ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப வந்து 0 பக்கத்துல உள்ள சின்ன லைன் தான் வாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப 1 சொல்லிட்டேன், 2 சொல்லிட்டேன். இப்ப 3 எங்க போகுது? 2க்கு பக்கத்துல இருக்கணும்ல. 2க்கு பக்கத்துலயே 2க்கு பக்கத்துல தான் சொல்லலாம், 2க்கு மேலன்னு சொல்லிக்கலாம். ஓகே, சரி. இப்ப 2க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 4 எந்த பக்கம் வருது? 1 2 தப்பா Opposite. சொல்றேன், ஒரு நிமிஷம். கரெக்ட் கரெக்ட் தான் 2 கரெக்ட்பா கரெக்ட் தான். கரெக்ட் தான். வந்து கட்ட விரல் 3. பக்கம் இப்ப வந்து 3 வந்துருது. 3 இந்த பக்கம் வருது, 4 இந்த பக்கம் வந்தது. 3 4ங்கிறது என்ன சொன்னோம்? பித்தான்னு பார்த்தோம். ஓகே, கொஞ்சம் பெரிய லைன். 3 4ங்கிறது பெரிய லைன். 4 வந்து டுவர்ட்ஸ் தம்பு. ஓகே, இது பார்த்தப்ப 4 உங்களுக்கு தெரியும். 5 எங்க இருக்கு நான் சொன்னேன்? இது வரைக்கும் நமக்கு இன்சைட்ல வந்துடும். இது வரைக்கும் இன்சைடு. இதுக்கு மத்த பாயிண்ட் எல்லாம் பின்னாடி போகுது, நம்ம பார்க்க முடியாது. அப்ப கையை திருப்பிக்கலாம், இல்லைன்னா கையை திருப்பாதீங்க, கையை இப்படி முன்ன வைங்க. திருப்பி பார்க்காதீங்க, கையை முன்ன வைங்க. ஓகே, இப்ப பாருங்க பேக் சைட்ல. இப்ப 5 எங்க வருது? 5 கரெக்டா எங்க வரும்னா, ஆமா, போருக்கு பின்னாடி வரும். ஏன்னா இங்க இருந்து பாருங்களேன். இப்போ நானும் உங்களுக்கு ஒண்ணு ரெடி பண்ண நான் காட்டுறேன். சிரிக்க கூடாது யாரான. இப்போ இப்படி இருக்கு இல்லையா? வெரி நைஸ். இதுதான் நம்ம ஃப்ரண்ட் சைடு. வெரி குட். இது நம்ம ஃப்ரண்ட் சைடு. என்ன நம்பர் உங்க கண்ணுக்கு தெரியுது? 0 தான் என் ஃப்ரண்ட். 0 தெரியுது, 1 தெரியுது, 2 தெரியுது, 3 தெரியுது, 4 தெரியும், அது கூட லைட்டா தெரியும். அதுக்கப்புறம் என்னோட ஃபிங்கர் கிரீஸ் வந்துரும், டபுள் லைன் ஜாயினிங் கிரீஸ் வந்துரும். என்னால பார்க்க முடியாது. இதுக்கு அப்படியே பின்னாடி என்ன இருக்கும்? 4க்கு பின்னாடி அந்த புக்லயே பாருங்க என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ அந்த அந்த லைன் ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே 5 இருக்குன்னு அர்த்தம். இது எங்க போகுது? யாங் சைடு போயிடுச்சு. இப்போ இது எல்லாமே இப்ப யாங் சைடு போயிடுச்சு. 5 வந்திருக்கு. 6 எங்க போகும்? 3க்கு பின்னால. 3க்கு பின்னாடி. அவ்வளவுதான். ஓகே தானா? 3க்கு பின்னாடி 6 மறைஞ்சிருக்கு, இந்த பக்கம் வந்துரும். அப்ப 8 7ம் நடுவுல அது ரொம்ப திங்கே பண்ண வேணாம். 8 7 வந்து அதேதான். இப்ப 4 8 வந்து மல்டிபிள் நம்பர் இல்லையா? இது எல்லாம் இவங்க எல்லாருமே வந்து டுவர்ட்ஸ் தம்புல தான் இருப்பாங்க. பெரிய ஆளுங்க இவங்க எல்லாம், டபுள் டேக்கர் ஆளுங்க எல்லாம் டுவர்ட்ஸ் தம்பு தான். அப்ப 8 எல்லாம் டுவர்ட்ஸ் தம்பு தான் இருக்கும். 7 இந்த பக்கம் போயிருது. ஓகேங்களா? அப்போ 9க்கு மேல பக்கத்துல ஒரு சின்ன லைன் இருக்கு, அது 7 8. இப்போ வந்து ஃபிங்கர்ல எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்க வருது அப்படின்னு புரிஞ்சிருச்சுங்களா? இல்ல நம்ம சொல்லலாம் ஒரு முறை. ஆமா, இல்ல பிராக்டிஸ் பண்ணலாம் கண்டிப்பா. இல்ல கட்டி அந்த மைண்ட்ல போவாது. ஆமா, இது வந்து பண்ணணும். ஏன் இதுனா, நான் ஒரு இந்த 3D அப்பியரன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். நான் ஏன் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நான் இமேஜ் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சரி, இது எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வந்து பொதுவா படிக்கிறப்ப என்ன படிப்போம் அப்படின்னா, இப்படி படிப்போம். எல்லாரும் அப்படி சொல்லல, நிறைய பேர் வந்து இப்படி பார்ப்போம். இங்க வந்து இப்படி இருக்கு, ஓகே, பின்னாடி வந்து இப்படி இருக்கு, திருப்பி திருப்பி பார்ப்போம். ஆனா இப்போ ஒரு ஆளை நான் ஃப்ரண்ட்ல நான் பாக்குறேன்னா, அவன் திடீர்னு பேரலைஸ் ஆகி இப்படி இருப்பான். அப்ப பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப அந்த டைம்ல அவன் கையை போட்டு நம்மளால முறுக்கலாம் முடியாது. பட் வி ஷுட் நோ த பாயிண்ட். அவன் எந்த ஆங்கிள் படுத்து கிடந்தாலும், மயக்கமாயிட்டாலோ, இல்ல நீங்க ஒரு ஆள் நடந்து போறானாலோ, அவன் பாயிண்ட் நம்ம இங்க இருந்து பாக்கணும். அப்ப கரெக்டா இருக்கு. அதுக்குதான் பேஸ் பண்ணி தானே பாப்போம். இன்யாங் பேஸ் பண்ணி தானே பாப்போம். உள்ள வெளிய. அப்ப அந்த 3Dல பாக்குற இது வந்து நமக்கு தேவை. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த 3D வந்து எல்லாருக்கும் இந்த நேச்சர் இருக்காது ஒரு விஷயத்த 3Dல பாக்குறதுக்கு. பொதுவா விமன் வந்து 2Dல தான் பார்ப்பாங்க, மென் வந்து 3Dல பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும். இது வந்து எப்படி, அதனாலதான் வந்து சர்ஜன்ல வந்து வேர்ல்டு வைட்ல 70% ஆர் மென் அண்ட் 30% ஆர் விமன். அதை வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்ல, ஃபேமிலி அது இதுன்னு சொன்னாலும் த ட்ரூத் இஸ் விமன் ஆர் லிட்டில் லெஸ் கேப்பபிள் இன் 3D வியூ. சில பேருக்கு தான் அந்த 3D வியூ நல்லா வரும். அதனாலதான் ஜென்ஸுக்கு வந்து இந்த டிரைவிங் சொல்றது, மேப் சொல்றது இங்க இருந்தே சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ் அட்ரஸ் சொல்லும் போது கூட நம்ம வந்து நம்ம வீட்டு வாசல் எதுன்னு திரும்பிப்போம். திரும்பிட்டு தான் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லுவோம். எது மேற்கு தெற்குன்னு பார்க்க தெரியாது நமக்கு. ஏன்னா அதுக்கு 3D வியூ இருக்கு. 3D. ஆனா ஜென்ஸ நீங்க எந்த ஆங்கிள் இருந்தாலும் அவன் கரெக்டா திரும்பலாம் மாட்டான், இப்படி அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவான். அது அவனோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அது. ஆனா நிறைய விமென் சர்ஜன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நேச்சுரலாவே இந்த 3D வியூ கிடைக்குது.
ஓகேங்களா? அந்த காம்ப்ளெக்சிட்டினால தான் அவங்க அதை எடுக்கிறது இல்லைன்னு தான் அதுதான் ட்ரூத். ஆனா அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம அக்குபஞ்சர்ல வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி ஒரு பாடியை ஓபன் பண்ணி பாக்குற அனாட்டமி கிடையாது. ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாதான் நீங்க ஸ்பைரல் மெரிடியன் எல்லாம் கரெக்டா வைக்க முடியும். சரிங்களா? இப்ப வந்து நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இது இந்த வரைக்கும் பாடிய ஆஸ்பிஎஸ் கிளாஸ்ல வந்து 0 1 4 5 8 ஒரு சைடுல இருக்குன்னு போட்டாங்க. 0 1 4 5 8. சோ அந்த நீங்க தம் சைடுலயே போட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மத்த நம்பர்ஸ் அதர் சைடு. அது அவங்களுடைய கன்வீனியன்ஸ் பொறுத்து அதை மேப் பண்ணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அது ஈஸியா இருக்குன்னா நீங்க அது கூட வச்சுக்கலாம். எனக்கு அது நிக்கவே இல்லை. சோ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. இப்போ யாராவது இந்த வெப்சைட் போய் பார்த்திருக்கீங்களா? ஒரு ஹியூமன் பாடியை நம்ம யோசிக்கும் போது இதை நான் மறைக்கணுமே, எப்படி மறைக்கிறது? இப்போ ஒரு டைஜஸ்ட் சிஸ்டம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பார்த்தா எப்படி வரும்? ஓகே, இப்படி பாக்குறோம் நம்ம. இப்ப வந்து இத நான் இந்த பர்சனை நான் திருப்புறேன். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு மேல போகணுமே, மேல போக மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்படி திருப்புறேன் பாருங்க. அந்த குடல் பகுதி எப்படி இருக்கு பாத்தீங்களா? பள்ளமா ஃப்ரண்ட்ல தான் இருக்குது. ஆக்சுவலா நம்ம குடல் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்குது. பின்னாடி வந்து வேற ஏதோ ஒரு ஃபில்லிங் நடக்குது நமக்கு. ஓகே, ஆனா நம்ம நினைச்சிருப்போம் ஃபுல்லாமே குடலா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இப்ப நம்ம ஆயிரக்கணக்கு பிரஷர்ல என்ன பண்ணுவாங்க,